டிசம்பர் 31 மிட்நைட் 12 ஆச்சுனாலே வேர்ல்டு ஃபுல்லாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் எர்த்தோட ரொட்டேஷன்னாலையும் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ்னாலையும் ஒவ்வொரு நேஷனும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுல டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த நேஷன் ஃபஸ்ட்டு நியூ இயரை வெல்கம் பண்ணுறாங்க, அப்புறம் எந்த நேஷன் லாஸ்ட்டாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஃபர்ஸ்ட்டாக நியூ இயரை வெல்கம் பண்ணுற கண்ட்ரி என்ன அப்படின்னா, கீரிபஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஐலண்ட் கண்ட்ரி தான். ஸோ இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, பசிபிக் ஓஷனோட சென்ட்ரல் ஏரியாவில். ஸோ மொத்த ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா 726 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 24 டைம் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து UTZ+14 அப்படிங்கிற டைம் ஜோனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்ட்ரியை வந்து கிறிஸ்மஸ் ஐலாண்ட், அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ஆஃப் கிரிபாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக எந்த பிளேஸில் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்கன் சாமோவா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் தான். ஸோ இது கூடயே பேக்கர் அண்ட் ஹவுலண்ட் ஐலாண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. அமெரிக்கன் சாமோவா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு US டெரிட்டரி சவுத் பசிஃபிக்கில் வந்து இருக்குது. அதே பேக்கர் அண்ட் ஹவுலண்ட் ஐலாண்ட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அன்பாப்புலேட்டட் ஐலாண்ட். ஸோ இது எந்த டைம் ஜோனில் லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னா, UTZ-12 அப்படிங்கிற டைம் ஜோனில் வந்து இது லொக்கேட்டட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் தான் பார்த்தோம் அப்படின்னா நியூ இயரை வந்து லாஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.